வெல்கம் டு லேர்னிங் மேக்ஸ் ஒயிட் போர்டு யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் ஃபார் குரூப் 1 அண்ட் குரூப் 4. குரூப் 1 அண்ட் குரூப் 4ல வந்து ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ 25 மார்க்ஸ் நமக்கு இதில் இருக்குது. ஸோ நம்ம வந்து எப்படி இந்த கொஸ்டின்ஸ்லாம் வரும், அதை எப்படி வந்து சால்வ் பண்ணி ஆன்சர் போடுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 1வது கொஸ்டின், ஒரு குடும்பத்தில் ஏற்பட்ட மொத்த செலவினம் ரூ. 1080 மற்றும் உணவுக்காக செலவிடப்பட்ட தொகை ரூ. 450 எனில் வட்ட விளக்கப்படத்தில் இதை குறிப்பிட பாதையின் மதிப்பு என்ன? ஓகே, வட்ட விளக்க வரைபடம் அது பார்க்கலாம் பாருங்கள். வட்ட விளக்க வரைபடம்னா இந்த வட்டம் இப்படி போட்டுக்கிட்டு அதில் வந்து இப்படி டிகிரி யூஸ் பண்ணி போடுவாங்கள்ல. ஸோ அதுதான் வந்து வட்ட விளக்கப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். சொல்யூஷன். ஸோ வந்து வட்டத்தோட மொத்த டிகிரி என்ன? 360 டிகிரி. ஓகே, வட்டத்தில் வந்து 360 டிகிரி காணப்படும். ஓகே, ஸோ அதை வந்து இந்த 1080 அதை வந்து 360ஆல் வகுத்துக்கங்க. ஓகே, ஏன்னா மொத்த செலவினம், அதாவது ஒரு குடும்பத்தில் ஏற்பட்ட மொத்த செலவினத்தை இந்த மொத்த டிகிரியால் வகுத்துருங்க. ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். 36 3 36 108. ஸோ 3 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? உணவுக்காக செலவிடப்பட்ட தொகை 480. அந்த 480 இந்த கண்டுபிடிச்ச 3ஆல் வகுத்திங்கன்னா ஆன்சர் 1 3 3 5 3 45 ஒரு 0 அப்படியே வந்துடும். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 150. ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகே, ஒரு குடும்பத்தில் ஏற்பட்ட மொத்த செலவினம் ரூ. 1080. அதை வந்து 360 டிகிரியால் வகுக்கணும். ஏன்னா மொத்த கோணம், வட்டத்தின் மொத்த கோணம் 360 டிகிரி. ஸோ 180 டிவைடட் பை 360 இஸ் ஈக்குவல் டு 3. அந்த 3யை வந்து 480ஆல் நான் அந்த 3யை வச்சுட்டு 480ஆல் வகுக்கணும். ஸோ 450 டிவைடட் பை 3 விச் இஸ் ஈக்குவல் டு 150. ஆப்ஷன் சி 150 இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகே, வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நம்பர் 2, ஒரு மாணவனுக்கு தேர்ச்சி பெறுவதற்கு குறைந்தபட்சம் 50% மதிப்பெண்கள் தேவை. ஒரு மாணவனுக்கு தேர்ச்சி பெறுவதற்கு குறைந்தபட்சம் 50% மதிப்பெண்கள் தேவை. அந்த மாணவன் 50 மதிப்பெண்கள் பெற்று 50 மதிப்பெண்களில் தோல்வி அடைகிறான். ஓகே, 50 மதிப்பெண்கள் பெற்று 50 மதிப்பெண்களில் தோல்வி அடைகிறான். அப்போ அந்த தேர்வின் அதிகபட்ச மதிப்பெண் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன். என்ன பண்ணுறான்? 50% பெறான், 50 மார்க்கு வாங்குறான், -50. ஏன் இந்த -50னா இங்கே பாருங்கள், 50 மதிப்பெண்களில் தோல்வி அடைகிறான். ஸோ அதனால் 50% -50 விச் இஸ் ஈக்குவல் டு 50 மார்க். ஸோ அதனால தான் வந்து அந்த இடத்துல 50 மார்க்னு எழுதிக்கிட்டேன். இப்போ 50% விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? இந்த -50 அந்த பக்கம் போகும்போது கூட்டல் 50 மாறிடும். ஸோ 100. 50% 100னா 1% எனக்கு எத்தனையாக இருக்கும்? அப்போ 2 ஆகும். அப்போ தேர்வுனா எத்தனை பர்சன்டேஜுக்கு நடக்கும்? 100%க்கு நடக்கும். 1% 100னா 100% 200 மதிப்பெண்கள். ஸோ 200 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி 200 இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகே, 50% 100னா 1% எனக்கு 2. ஸோ தேர்வு எத்தனை பர்சன்டேஜுக்கு நடக்கும்? 100%க்கு நடக்கும். அப்போ 100 × 2 200. ஆப்ஷன் பி 200 இஸ் அ ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, வி மூவ் ஆன் டு த நம்பர் 3rd கொஸ்டின். ஒரு நபரின் தற்போதைய வயது அவர் தாயாரின் வயதில் 5/2 மடங்காக உள்ளது. ஸோ நபர் அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நபர் வந்து வயது எக்ஸு, தாய் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, தாய் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம், நபர் வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போது அந்த நபரோட வயது அவர் தாயாரின் வயதில் 5/2 பங்கு அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்க்கு நம்ம அதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. அதனால் x = 2/5 × y. 8 வருடம் கழித்து அவரின் தாயாரின் வயதில் பாதியாக உள்ளது. அவர் வயது வந்து தாயாரின் வயதில் பாதியாக உள்ளது. அப்போ 8 வருடம் கழித்து. ஸோ x + 8 விச் இஸ் ஈக்குவல் டு y + 8 டிவைடட் பை 2. ஓகே, x + 8 விச் இஸ் ஈக்குவல் டு y + 8 டிவைடட் பை 2. இப்போ இந்த 2வை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. என்ன ஆகும்? இந்த 2வை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா 2x + 16 விச் இஸ் ஈக்குவல் டு y + 8 அப்படின்னு ஆகுமா? 2x + 16 விச் இஸ் ஈக்குவல் டு y + 8 அப்படின்னு ஆகும். ஓகே, இப்போ நமக்கு என்ன தேவை? y, தாயாரின் வயது தான் தேவை. ஸோ இந்த எக்ஸுக்கு வலுதை என்னன்னு போடலாம்? 2/5 yன்னு போடலாமா? ஸோ இந்த எக்ஸுக்கு வலுதை 2/5 yன்னு போடலாம். ஸோ 2 × 2/5 y + 16
விச் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 8. ஓகே, இப்போ அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ வந்து 4/5y ப்ளஸ் 16 விச் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 8 அப்படின்னு வருமா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 4/5y அந்த பக்கமும் இந்த 8 இந்த பக்கமும் கொண்டு வந்துருங்க. ஸோ அப்போ y மைனஸ் 4/5y விச் இஸ் ஈக்குவல் டு 16 மைனஸ் 8 அப்படின்னு கிடைக்குமா? ஏன்னா இதை இந்த பக்கமும் அந்த 8 இந்த பக்கமும் கொண்டு வந்துட்டேன். இப்போ மீசியமாக எடுத்தால் என்ன வரும்? இந்த இடத்துல 5y மைனஸ் 4 வரும். அப்போ y/5 விச் இஸ் ஈக்குவல் டு 8ன்னு கிடைக்கும். அப்போ y ஈக்குவல் டு 8 எவ்வளோ? 40. ஸோ தாயாரின் வயது 40. ஆப்ஷனில் 40 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன்ஸ் பி 40 இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? ஒரு நபரின் தற்போதைய வயது அவர் தாயாரின் வயதில் 5/2 மடங்குனா மேலே தான் 2 கீழே 5. 5/2 மடங்கு. ரெண்டாவதாக வர்றது தான் மேலே போடணும், ஃபஸ்ட்டு 5 வரதான் கீழே போடணும். ஸோ x ஈக்குவல் டு 2/5 இன்ட்டு ஒய். அவ்வளோதான் இந்த கொஷினோடது. அந்த இடத்துல மட்டும்தான் ட்ரிக்காக இருக்கும். மீதி எல்லாமே 8 வருடம் கழித்து அப்படின்னால முன்னோக்கி போகிறது அப்படின்னால வந்து ப்ளஸ்ஸு போட்டோம், 2 சைடுமே போடணும். அப்புறமேட்டு பாதியாகன்னு கொடுத்துட்டான். 8 வருடங்கள் அவள் தாயாரின் வயதில் பாதியாக எழுது. அப்போ y + i டிவைடட் பை 2. அவ்வளோதான். இது 2 தெரிஞ்சுதுன்னா போதும், ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஆன்சர் பி 40. ஓகே, அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு நகரத்தில் உள்ள 3 லட்சம் மக்கள், 3 லட்சம் பேர் இருக்காங்க. 3 லட்சம் மக்களில் 1,80,000 மக்கள் ஆண்கள். ஓகே, 1,80,000 மக்கள் ஆண்கள்னா பெண்கள் எத்தனை வருவாங்க? அதில் கழிச்சா ஆன்சர் வந்துருமா? ஸோ 1,80,000, அதாவது 3 லட்சத்தில் 1,80,000 போயிடுச்சுன்னா பெண்கள் வந்து 1,20,000 பேர் இருப்பாங்க. ஓகே, 1,20,000. 3 லட்சம் பேர் இருக்காங்க, 1,80,000 மக்கள் ஆண்கள், அப்போ 1,20,000 பேர் பெண்கள் இருப்பாங்க. ஓகே, அப்புறம் அந்த நகரத்தில் 50% படித்தவர்கள். ஸோ 50%, அப்போ 3 லட்சத்தில் 50% அப்படிங்கிறது என்னது? படித்தவர்கள். ஸோ இப்போ படித்தவர்கள் போடலாம். 3 லட்சத்தில் 50%ங்கிறது பாதி, அப்போ 1,50,000 பேர் இருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் 70% ஆண்கள் படித்தவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்கள் வந்து எத்தனை பேர்? 1,80,000 பேர். அப்போ அதில் படித்தவர்கள்னால் எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான்? 70%. ஸோ 70 டிவைடட் பை 100. ஸோ 1 0 1 0 1 0 1 0 கேன்சல் ஆயிரும். இப்போ 18 × 7 அது பார்க்கணும். ஓகே, 5 7 8 7 56. ஸோ 70 10 70 56 126. அதுக்கப்புறம் அந்த 3 0 வந்துடும். ஸோ 1,26,000. ஓகே, படித்த ஆண்கள் வந்து 1,26,000. ஓகே, அப்போ படித்தவர்கள் எத்தனை? 1,50,000. இப்போ என்ன கேட்குறான்? படித்த பெண்கள் எத்தனை பேர்னு கேட்குறான். ஸோ இதை ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ண ஆன்சர் வந்துடும். அதாவது படித்தவர்களில் இருந்து படித்த ஆண்களை கழிச்சா படித்த பெண்களுக்கு வந்துடுமா? அப்போ 1,50,000 இருந்து மைனஸ் 1,26,000 போயிடுச்சுன்னா மீதி என்ன வரும்? 24,000 மட்டும்தான் வந்து வரும். ஸோ பெண்கள் படித்தவர்கள் எத்தனை பேர்? 24,000. அது எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகே, என்ன பண்ணோம்? ஒரு நகரத்தில் உள்ள மக்கள் வந்து 3 லட்சம் பேர், அதில் ஆண்கள் 1,80,000, பெண்கள் 1,20,000 பேர் தான். அப்புறம் படித்தவர்கள் சரியாக இருக்காங்க. 3 லட்சம் மக்களில் வந்து 1,50,000 பேர் படித்தவர்களும் 1,80,000 பேர் படிக்காதவர்கள் இருக்காங்க. அதில் ஆண்கள் மட்டும் 70% கொடுத்துருக்காங்க. ஸோ 1,80,000 70% கண்டுபிடிக்கணும். இங்கே தான் ட்ரிக்கு. 1,80,000 தான் 70% கண்டுபிடிக்கணும். ஓகே, படித்தவர்களில் போயிட்டு நம்ம 70% கண்டுபிடிக்கக்கூடாது. ஸோ எங்கே கண்டுபிடிக்கணும்? அந்த ஆண்களில் தான் 70% கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 24,000 பேர் பெண்கள் படித்தவர்கள். ஓகே, அடுத்தது 5வது கொஸ்டின். அதிகாரி ஒருவரின் ஊதியமானது, ஓகே, அதிகாரி ஒருவரின் ஊதியமானது ஒவ்வொரு வருடமும் 20% உயர்கிறது. அவர்களின் ஊதியம் பாருங்க, அவரின் ஊதியம் வந்து 26,640 எனில் 1999 அவரின் ஊதியம் என்னவாக இருக்கும்? ஓகே, கொஷினை வந்து தப்பாக பிரிண்ட் பண்ணிட்டாங்க. 2001 வந்து அவருடைய ஊதியம் அப்படின்னு வரணும். ஸோ 2001 அவருடைய ஊதியம் வந்து 26,640. ஓகே, 2001. ஓகே, கொஷின் தப்பாயிருச்சு. 2001 அவருடைய ஊதியம் வந்து 26,640 எனில் 1999 அவரின் ஊதியம் என்னவாக இருக்கும்? ஓகே, ஈஸி தான். எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஸோ அந்த 26,640 அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 2001க்கும் 1999க்கும் எத்தனை டிஃப்ரென்ஸு? 2 டிஃப்ரென்ஸு. ஓகே, அதுக்கப்புறம் எத்தனை பர்சன்டேஜ் உயர்த்தப்படுகிறது? 20% அப்படின்ட்டாங்க. ஓகே, ரிவர்ஸில் போகிறதுனால மேலே 100 போட்டுக்கோங்க, கீழே 120. இதையே 2 டைம் போடணும். ஏன் 2 டைம்னா 2 வருஷம் கேப், அதனால்.
ஊதியம் வந்து பின்னாடி நம்ம கண்டுபிடிக்கிறனால 100 டிவைடட் பை 120ன்னு போடணும். ஆக்சுவலாக நம்ம 120/100ன்னு தான் போடுவோம். ஆனால் இந்த இது என்ன பண்ணுறோம், ஊதியத்தை பின்னாடி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, 2001லேருந்து 1999 எவ்வளோ இருக்குன்ட்டு. ஏன் 2 டைம் போட்டேன், ஏன்னா 1999க்கும் 2001க்கும் 2 வருஷம் டிஃப்ரெண்ட்டு. ஓகே, கேன்சல் பண்ணுங்கள். 1 0 1 0 1 0 1 0 போயிடும். ஸோ 5 டிவைடட் பை 6 5 டிவைடட் பை 6. ஓகே, 6 36 வரும். ஸோ 6 36 இதையும் கேன்சல் பண்ணோம்னா இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 740. ஸோ 740 × 25 போட்டோம்னா என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 18,500. ஸோ 18,500 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகே, ஈஸி தான். இதுக்கு மேலே கம்யூட்டேஷன் ப்ராசஸ் அது நீங்களே போட்டுருவீங்க. அதுக்கு ஒன்றும் பெருசாக விளக்கம் தேவையில்ல. இங்கே என்ன விளக்கம் வேணும்னா உங்களுக்கு 100 டிவைடட் பை 120 100 டிவைடட் பை 120 எப்படி வந்துச்சுன்னு தான். ஸோ 100 டிவைடட் பை 120 வந்து எப்படி வந்துச்சுன்னா பின்னோக்கி போகிறதுனால 20% கொடுத்துருக்கான். ஸோ அதனால் 100 டிவைடட் பை 120ன்னு போட்டுக்கிட்டேன். ஏன் 2 டைம் போட்டேன்னா, ஏன்னா 2001க்கும் 1999க்கும் 2 வருஷம் டிஃப்ரெண்ட், அதனால் 2 டைம் போட்டுக்கிட்டேன். ஓகே, பி ஆப்ஷன் பி 18,500 ரூபா வந்து 1999 அவரிடம் ஊதியமாக இருக்கும். நெக்ஸ்ட் 6வது கொஸ்டின் பாருங்கள். இரு எண்கள் 5:7 என்ற விகிதத்தில் உள்ளன. இரு எண்கள் 5:7 என்ற விகிதத்தில் உள்ளன. அந்த இரு எண்களின் எல்சிஎம் வந்து 140 எனில் ஹெச்சிஎஃப்ஐ காண்க. ஒன்றும் இல்லை, 5ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க, 35 வரும். இப்போ அந்த எல்சிஎம் 140ஆல் இந்த மல்டிப்ளை பண்ணதை டிவைடட் பண்ணுங்கள். ஆன்சர் என்னென்னு வரும்னா 4ன்னு வரும். ஸோ ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது 4. இதான் வந்து ஷார்ட்கட். ஓகே, இந்த இரு எண்கள் 5:7 என்ற விகிதத்தில் உள்ளன. அந்த இரு எண்களின் எல்சிஎம் கொடுத்துட்டா அப்போ அந்த எண்ணின் ஹெச்சிஎஃப் காண்கணும். இதுதான் வந்து கொஸ்டின். அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஐஏல் 35. ஸோ வந்து ஹெச்சிஎஃப் வந்து நமக்கு தேவை. ஸோ அந்த 35 வச்சுக்கிட்டு 140 டிவைடட் பை 35ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும் ஹெச்சிஎஃப் 4. ஆப்ஷன் ஏ 4 இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகே, இரு எண்கள் 5:7 என்ற விகிதத்தில் உள்ளன. அந்த இரு எண்களின் எல்சிஎம் 140 எனில் அந்த எண்ணின் ஹெச்சிஎஃப்ஐ காண்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர். வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நம்பர் 7. 3 எண்களின் கூட்டு சராசரி 135. பெரிய எண்ணின் மதிப்பு 180. மற்ற இரு எண்களின் இடைப்பட்ட வித்தியாசம். ஓகே, மற்ற இரு எண்களுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் 25 எனில் சிறிய எண்ணின் மதிப்பை காண்க. சொல்யூஷன். ஓகே, 3 எண்களின் கூட்டு சராசரி. ஸோ முதல் 2 எண்கள் எனக்கு தெரியாது, அதை எக்ஸு ப்ளஸ் ஒய்ன்னு வச்சுக்கிட்டேன். முதல் 2 எண் எனக்கு தெரியாது. பட் 3வது எண் 180, அதுவும் பெரிய எண், டிவைடட் பை 3 கூட்டு சராசரி டிவைடட் பை 3 விச் இஸ் ஈக்குவல் டு 135. இதுதான் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறமேட்டு இடைப்பட்ட எண்கள் வித்தியாசம், அதாவது எக்ஸு மைனஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 25ன்னு கொடுத்துட்டான். இப்போயே உங்களுக்கு பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இதை நான் எப்படி போட போகிறேன்ட்டு. கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 180 விச் இஸ் ஈக்குவல் டு 3 × 135 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 405 வரும். 3 × 135 விச் இஸ் ஈக்குவல் டு 405. அதுக்கப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட மதிப்பு தான் எனக்கு தேவை. எக்ஸ் ப்ளஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 405 மைனஸ் 180 225. ஸோ இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்கா, இந்த 2 ஈக்குவேஷனையும் கூட்டினா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். ஸோ எக்ஸு மைனஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 25. இதிலிருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ரெண்டையும் கூட்டினாலே போதும், இது கேன்சல் ஆயிரும். 2x விச் இஸ் ஈக்குவல் டு 250ன்னு கிடைக்குமா. 2x விச் இஸ் ஈக்குவல் டு 250னா எக்ஸ் ஈக்குவல் டு எத்தனை வரும், 250 டிவைடட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு 125. எக்ஸ் ஈக்குவல் டு 125. ஸோ 2 நமக்கு தெரிஞ்சிருச்சு. 2 என்னென்ன தெரிஞ்சிருச்சு, 180 ஒன்று தெரிஞ்சிருச்சு, 125 ஒன்று தெரிஞ்சிருச்சு. ஓகேவா. இப்போது ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுலேயே நீங்கள் போட்டாலும் ஆன்சர் வந்துடும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 225. ஸோ இதிலிருந்து எக்ஸோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கேன், 125ன்னு கிடச்சிருக்கேன். ஸோ 225ல் மைனஸ் 125 போயிடுச்சுன்னா ஒய்யோட வேல்யூ 100. ஸோ 3 எண்ணையும் பாருங்கள், ஒய் 100, எக்ஸு 125, அதுக்கப்புறமேட்டு என்னது ஆல்ரெடி ஒரு எண் கொடுத்துட்டா அது 180. ஸோ இது 3ஐயும் கம்பேர் பண்ணும்போது எது நமக்கு சின்ன மதிப்பெண், 100. ஸோ 100 தான் கரெக்டான ஆன்சர். அது எங்கே இருக்குது, ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி. ஓகே, ஆப்ஷன் டி 100 இஸ் அ ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நம்பர் 8. ஒரு சாலையில் உள்ள போக்குவரத்து சிக்னல் விளக்கு 40 வினாடிகளுக்கு ஒரு முறை மாறுகிறது. அடுத்த சந்திப்பில்
உள்ள போக்குவரத்து சிக்னல் விளக்கு 32 வினாடிகளுக்கு ஒரு முறை மாறுகிறது. இரண்டும் ஒரே நேரத்தில் மாறினால் மீண்டும் அவை ஒரே நேரத்தில் மாறுவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் வினாடிகளில் கொடுத்துருக்க ஆப்ஷன். ஈஸி தான். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தாலே அந்த எல்சிஎம் எடுத்துருங்க. 48க்கும் 32க்கும் எல்சிஎம் எடுத்தாலே 40க்கும் 32க்கும் எல்சிஎம் எடுத்தாலே முடிஞ்சது. 8 போடலாமா? 8 40, 4 8 32. அவ்வளோதான். இதுக்கப்புறம் 4 போட்டோம், 5 போட்டுக்கலாம். ஓகே, 1 5. ஓகே, அப்புறம் என்ன வரும்? 4 5 20, 20 × 8 என்னது? 160. ஸோ 160 எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர். இந்த மாதிரி கொஷின், அதாவது இந்த சிக்னல் விளக்கு இந்த மாதிரி வந்துட்டாலே அது கண்டிப்பாக என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம். அதுதான் கண்டுபிடிக்கணும், எல்சிஎம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஷின் வந்தாலே எல்சிஎம்மை கண்டுபிடிச்சிருங்க. அவ்வளோதான். ஓகே, ஒரு சாலையில் உள்ள போக்குவரத்து சிக்னல் விளக்கு 40 வினாடிகளுக்கு ஒரு முறை மாறுகிறது. அடுத்த சந்திப்பில் உள்ள போக்குவரத்து சிக்னல் விளக்கு 32 வினாடிகளுக்கு ஒரு முறை மாறுகிறது. இரண்டும் ஒரே நேரத்தில் மாறினால் அவை மீண்டும் ஒரே நேரத்தில் மாறுவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் 160 வினாடிகள். 50வது கொஸ்டின், 4 9 12 ஆகியவற்றின் 4வது விகிதம் காண்க. என்ன கொடுத்துருக்கான்? 4 9 12 அடுத்து என்ன வரும்? ஈஸியான கொஸ்டின். சொல்யூஷன் பாருங்கள். 4 / 9 which is equal to 12 / xன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஒரு நாள் 4 3 12. ஸோ x equal to 3 × 9. ஸோ என்ன ஆன்சர்? 27. ஆப்ஷன் டி 27 இஸ் அ ரைட் ஆன்சர். அவ்வளோதான். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 அடுத்து எண் கீழே போட்டுக்கோங்க. which is equal to 12வது அடுத்து எண் எனக்கு தெரியாது எக்ஸ். அப்படியே சால்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணாலும் சரி, இல்லைனா அப்படியே பெருக்கி சால்வ் பண்ணாலும் சரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 10வது கொஸ்டின் பாருங்கள். 16 36 ஆகியவற்றின் 3வது விகிதம். இங்கே வந்து என்ன கேட்டாங்க? 4வது விகிதம் கேட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? 4 9 12 / xன்னு போட்டுக்கிட்டோம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? 3வது விகிதம் கேட்குறாங்க. ஸோ 16 / 36 which is equal to அந்த 36 அப்படியே இங்கே போட்டுக்கிட்டு டிவைடட் பை எக்ஸ். அவ்வளோதான். அங்கே 3 எண் இருந்துச்சுனால 3 எண் போட்டுக்கிட்டோம். இங்கே 2 எண்ணா 16 / 36 which is equal to 36 டிவைடட் பை எக்ஸ்ன்னு போட்டுக்கிட்டோம். அவ்வளோதான். ஸோ 4 4 16, 9 4 36. ஓகேவா? அதுக்கப்புறம் 1 4 4, 9 4 36. அப்போ x equal to 9 × 9. ஸோ x equal to 81. 81 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. அவ்வளோதான். ரெண்டு இதுக்கும் வித்தியாசம் புரியுதா? 4வதுனா 3 எண் தொடர்ச்சியாக போட்டு கீழே எக்ஸ் போட்டோம். 3னா இந்த 2வது நம்பரே 2 டைம் போடணும். 36 36 டிவைடட் பை எக்ஸ். ஸோ ஆன்சர் வந்து x equal to 81 இஸ் அ ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.